விஷ்ணு ப்ரோக்கு வந்து பாய் சொல்லிடலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தோஷமாக இருங்க. ஓகே ஓகே. இருந்துட்டு போக சொன்னேன், இருந்துட்டு போகாம அப்படியே அவசர அவசரமாக கிளம்புறான். பண்பாடே. வாவ், Thar 5 door. I think it's looking big size compared to Thar 3 door. Hey, what the சேவை இங்க பாரு. Hands up. Good. அடக்கு உடா. டேய் காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு தான் கை கொடுத்தவொடனே கபோதி இழுத்துட பார்க்குது. டேஞ்சரஸ் ஃபெலோ. இது மாதிரி இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காதீங்க. குட் மார்னிங். ஸோ கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி ஆச்சு. எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மசனகுடியை வந்து தாண்டி அதுக்கப்புறம் வந்து கூடலூர் போகிற ரூட்டில் தான் வந்து இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து மறுபடியும் வந்து நம்ம மசனகுடி ரூட்லேயே வந்து போயிட்டு மறுபடியும் நம்ம ஊட்டி தான் வந்து மேலே ஏற போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா பயங்கரமான மிஸ்ட். இங்கேயும் இங்கே பாருங்கள், நம்ம 3 வண்டியும் நின்றுட்டுருக்கு. ZX 10R, Yamaha R3, KTM 390, ஜாக், மாயா, ஹைனா. கரெக்டாடா? மாயாவா? ஆமாம், இது மாயா. ஏன்? ஸோ ப்ளூபி இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து நம்ம வந்து பயங்கரமாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போகிற பிளேஸ் எல்லாம் மசனகுடி வழி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இந்த வீடியோ வந்து பாருங்கள். நம்ம 2 சேனலில் வந்து வீடியோ வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து தமிழில், ஒன்று வந்து இங்கிலீஷில். ப்ளூபி 2.0 அது வந்து இங்கிலீஷ் சேனல். இவர் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம்ஸுக்கு வந்து ஓனர். ஹாய்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங். இங்கே கிளைமேட்டு எவ்வளோ டிகிரிக்கு கீழே போகுங்க மேக்ஸிமம் கூலிங்க? 0க்கு வரல இன்னும். 0க்கு வராது. தமிழ்நாட்டில் வந்து மேக்ஸிமம் இதுவே வந்து 12 டிகிரி, 10 அது கீழே போகாது. ஊட்டி கிளைமேட் இங்கே இல்லை. ஆமாம், இல்லைங்க, அதோட கம்மியாக இருக்குது. இந்த பிளேஸ் பேர் என்ன? தொரப்பள்ளி. இங்கே வந்தோம்னா கடைகளும் இருக்குது, பெட்ரோல் பங்க்கு, ஸ்டே பண்ணுறதுக்கு பிளேஸு எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்து இங்கே பெரிய ஒரு இது இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ், ரேஜென்சி டூரிசம். ஸோ இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக வந்து அண்ணா பண்ணி கொடுப்பாரு. ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஓகேண்ணா, அது சேர்ந்து தான் இருக்குது. அது உங்களுதுங்களா? அங்கே தான் நைட் சாப்பிட்டாங்க. அதுதான் நம்ம ரெஸ்டாரண்ட். ஓ, ரெண்ட்டு கொடுத்துருக்கீங்க அந்த கடை? நம்மளே. ஓகே. நாங்கள் போய் கடைக்கு டீ ஷாப் போயிட்டு வந்துருங்க. ஸோ நம்ம தங்கிக்கிற பிளேஸுக்கு கீழே வந்து நம்ம டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். பேக் எல்லாமே வந்து கட்டி முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அக்கா போயிட்டு வரக்கா. ஸோ இதுலேருந்து நம்ம இப்போ ரைட்டு. ஓகே, ஸ்ட்ரைட். ஸோ ஆக்சுவலாக அங்கே தான் மசனகுடி இருக்குது. மசனகுடி ரூட்டில் அப்படி போகிறோம். இந்த ரூட்டில் வந்து போனால் கூடலூர் ரோட்டு. பெட்ரோல் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், போகலாம் அப்புறம். வாவ், மறுபடியும் வந்து முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இதுதான் முதுமலை ஃபாரஸ்ட். ஐயா, நான் வந்து தமிழில் இந்த ரூட் எல்லாமே வந்து vlog பண்ணிட்டேங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பண்ணுறேன். இங்கிலீஷ்லேயும் வந்து நான் கற்றுக்கலாம். இங்கிலீஷ்லேயும் வந்து பண்ணால் மற்ற ஆடியன்ஸும் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கிலீஷில் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். The forest officer is standing. Yeah, they are waiting for bus, I think. Here so many government quarters is there. Yeah, I think this is for fully forest officer. Yeah, goes to them only. இங்கே பார்த்தீங்களா ஒரு ரிவர் வந்து இந்த பந்திப்பூரா முதுமலை ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த ரிவர் எனக்கு தெரிஞ்சு இது இங்கே மட்டும் முடியாது, ஏன்னா இது பெரிய ஃபாரஸ்ட் இல்லை. அதனால் வந்து இது எங்கேயாச்சும் தூரமாக தான் போய் முடியும். பெரிய காட்டாறு மலையெல்லாம் வருது. சரி, மலையெல்லாம் தான் வந்தால் தான் காட்டாறு வருமா? பெரிய பெரிய மலை வருதுன்னா கண்டிப்பாக இந்த ஃபாரஸ்ட்டில் இந்த ரிவர் ஃபுல்லாகவே வழியாக தண்ணி போகுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த அனதர் செக் போஸ்ட், வன சோதனை சாவடி. ஆக்சுவலி தே மென்ஷன்ட் இன் தமிழ். வன சோதனை சாவடி in meaning means it's a forest check post.
Why the people standing there? They're stopping. கைஸ், நான் வந்து ஏன் இந்த ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அது இங்கே இருக்குது இது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசார்ட்டு கடைகள் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் இந்த ரூட்டில் இது வர்றீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்களும் தெரியாமல் ஏதோ ஒன்று உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு தேவையாக கூட இருக்கலாம், பைக் பிரேக் டவுனாக கூட இருக்கலாம், இல்லை வந்து பெட்ரோல் பங்க்கு தேவைப்படலாம், எதுவாக கூட இருக்கலாம். ஸோ இவனோட வீடியோ அன்றைக்கி பார்த்துட்டு இருந்தோமே, ஸோ அப்போ வந்து இங்கே அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு வந்தாவே அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்னால் வந்து யூஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த ரெசார்ட் வந்து அன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ கட்டி முடிச்சிட்டாங்க போல். ரெசார்ட்டாக அது தியான ரூம்ஸ் அவைலபிள் ரெசார்ட்டு தாங்க. சிசிடி இங்கேயும் இருக்குது, கேஃப் கஃபே டே. பரவாயில்ல, மசனகுடி ஃபுல்லாக டெவலப் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாத இப்போ இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்து ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க. ஸோ தே நீட் டு கோ அவுட் சைடு, கெட் சம் ஃப்ரெஷ் ஏர். ஸோ அதனால் எல்லாருமே அவங்க வந்து சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஃபேமிலியாக. நம்ம இந்த மலையை தான் நம்ம மேலே ஏற போகிறோம். எங்கடா மலைன்னு சொல்கிறேன், இங்கே வருங்க, மானு கிராஸ் ஆகிட்டு இருக்குது, அசால்ட்டாக கிராஸ் ஆகுது. வாவ். ஓ ஏய் யானை, ஆக்சுவலாக இந்த மலை தான் நம்ம மேலே வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஆனால் வந்து இந்த மலையை ஃபுல்லாக தெரியல, ஃபுல்லாக ஃபாகியாக இருக்குது பாருங்க. வாவ். ஸோ சாணி இங்கே வந்து ரொம்ப ஈரமாகவே அங்கங்கே வந்து கிடக்குது. ஸோ நம்ம வந்து லக்கியாக இருந்தோம்னா இப்போ யானை வந்து நடுத்தரில் நடுவழியில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். வந்துச்சு பிச்சுக்கிட்டு ஓட வேண்டியது தான். ஓ வாவ். சீரியஸாக டயர் வந்து உங்களுக்கு வந்து க்ரிப்பு கிடைக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுனாவது அந்த டயரை வந்து மாற்றிடுங்க. டயருமே பிரேக் பேடும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அதுதான் டக்குன்னு வந்து நீங்கள் ஏதோ ஒன்று எமர்ஜென்சியில் நிற்கும், மற்றபடிக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஏதோ நான் ஒரு டயருக்கு இஎம்ஐ கட்டிகிட்ருக்கிறேன் மாதம். ஸோ என்னால் வந்து கரெக்டாக பார்க்க முடியல, ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டு வந்து கவர் ஆகிடுச்சு. நான் வந்து அந்த பின்லாக் எதுவுமே வந்து போடலையா, அதனால் லைட்டாக வைசரை தூக்கி விட்டு தான் வந்து ஓட்டிகிட்ருக்கிறேன். ரெண்டாவது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி ஒரு 13 கிலோமீட்ரு. அப்பா காலையில் எதுவுமே சாப்பிடலையா, ரொம்ப வயிறு பசி, திடாமுடாங்குது வயிறு. போனதுன்னு ஏதோ ஒன்று சாப்பிடணும் ப்ளூபி. ஃபைனலி நம்ம வந்துட்டோமா? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் தூரம், அதுக்கப்புறம் அந்த மெயின் ரோடை வந்து இது பண்ணிடலாம். ஃபைன் ஃபாரஸ்ட் மெயின் ரூட் இருக்குல்ல, ஸோ ஊட்டி ஃபைன் ஃபாரஸ்ட் ரூட், அதில் தான் போய் இந்த ரூட் ஜாயின் ஆக போகுது. அங்கேருந்து நம்ம வந்து ஊட்டி போயிடலாம். இந்த நேச்சரோட அழகு இருக்குது, அடடா. இந்த உலகத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டூரிஸ்ட் பிளேஸு, நேச்சுரலான பிளேஸ் அப்படின்னா அது எந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.
மணிக்கு மேலே ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. வந்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு எங்கேயா பைக் ஓட்டிகிட்ருக்காரா, ஜெட்டக்ஸ் எடுத்து அவங்க ஃபேன் ஓட்டிகிட்ருக்காரு. ஹைட்டு கரெக்டாக இருக்குல்ல, நம்மளுக்கு ஹைட்டு தாங்க ப்ராப்ளம். ஓகே, இப்போ இந்த பிளேஸ்லேருந்து கிளம்பி ஹில்டன் ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்கா, இங்கே சாப்பிட்றலாமான்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்குது. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள்? சூப்பர் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அதான். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓ, பஸ்ஸில் போனீங்களா? ஓகே ஓகே ப்ரோ. ஊட்டியா நீங்கள் ப்ரோ? இங்கே எதுவும் ஹிடன் பிளேசஸ் இருக்கா? நிறையா இருக்குது. Why this guy's turning? Okay, I also need to fill up petrol. It's getting low. See, it's showing F. ஸோ பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. பெட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஊட்டி டாப்பில் தான் வந்து இருக்கிறோம். இந்த பிளேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹில்பங்க் ஸ்டேஷன் இந்த இடத்துக்கு பேர். இங்கே தான் வந்து நான் மோஸ்ட்லி வந்து அந்த பக்கம் இருக்கிற ஹோட்டலில் வந்து தங்குவேன். ஸோ நல்லாயிருக்கு. ப்ளூபி அங்கே பார்த்தீங்களா, தார் 5 டோர் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சு வந்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து போயிட்டுருக்குது. யா ஆமாம், கரெக்ட், அது தார் 5 டோர் தான். வாவ், பார்க்க வேறு லெவலில் இருக்குல்ல. ஆனால் எனக்கு தார் 5 டோர் விட 3 டோர் தான் நல்லா இருக்குது. Wow, Thar 5 door. I think it's looking big size compared to Thar 3 door. So ஊட்டியோட சென்ட்ரல் பிளேஸில் தான் வந்து இருக்கிறோம். இங்கேயும் பாரத் பெட்ரோலியம் இருக்கு. ப்ரோ, அவ்வளோதான். நம்ம இப்போ உரசி இருப்போம் காரில், நல்ல வேலை. ஸோ இங்கே சாப்பிட வந்த இடத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? உங்களோட பேர் ப்ரோ? பிரவீன் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? எழிலரசன். ஓகே ப்ரோ, இந்த ஊரா நீங்கள்? ஓகே ஓகே ப்ரோ. ஸோ நான் சொன்னேன்ல 2 பேர் வந்தாங்களா, அவங்க வந்து ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம பைக்கில். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். நம்ம சாப்பிட்ட கடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்ணா மேஸ், அங்கே பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்குது, சின்ன கடை. ஸோ ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த ஆவின் கடைக்கு பக்கத்தில் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ப்ரோ இப்படி போனால் கீழே தானே? ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. பாய் ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. ஓகே, ஸோ ரெயின் வந்து ஃபுல்லாகவே ட்ரிசிலாக ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்துல தான் சாப்பிட்டோம். நம்ம இப்போ போயிட்டு ஒரு பிளேஸில் வந்து லேண்டு பார்க்க போகிறோம். அந்த லேண்டு வந்து வாங்கிறதுக்காக தான், நல்லா இருந்தால் இது பண்ணலாம். ஊட்டியில் லேண்டு செமையில்ல ஏம்மா. இந்த ஸ்டோன் பதிச்சிருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மலையிறதுக்கு அப்படியே அங்கங்கே இறங்கி கிடக்குது. பார்த்து தான் வரணும் போல். ஸ்டோன் பதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு ஓட்டினோம்னா அவ்வளோதான். இட்ஸ் லைக் அ பம்பி ரோடு ஒன்லி. இங்கேருந்து எல்லநல்லிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்ரு. அங்கே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி டு குன்னூர் ரோடு. செம்மையாக இருக்குது. மிஸ்ட்டு கீழே வருது, மேலே ஏறுது, மேலே ஏறும்போது மலையை பொழிஞ்சுட்டு போகுது. ஆனால் ஹெல்மெட் போட்டதுக்கு மொட்டை மண்டையில் அப்படியே கழுத்தெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குதுங்க. என்னன்னு தெரில, ஏன்னா முடியல, ஹெல்மெட் லூஸாக இருக்குதா, வெயிட் அப்படியே எஃபெக்ட் தெரியுது. வா வா, இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது, ஃபாகியாகவும் இருக்குது. ஒன்றுமே முடியல.
உங்களுக்கு கேமரா வியூவில் எப்படி தெரியும்னு தெரியல, ஆனால் வந்து நேரில் கொஞ்சம் தூரத்தில் வந்து என்ன இருக்குதோ அதை வந்து பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு மிஸ்ட்டு. இங்கே கொஞ்சம் பரவாயில்லப்பா, ஏன்னா வெயில் கொஞ்சம் அடிக்குது. அந்த இடத்துல மரமெல்லாம் இருந்தங்காட்டி ஒன்றுமே தெரியல, கருகுமுன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளேஸ்லேருந்து கேத்தி அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் வந்து போயிட்டுருக்குறோம். நான் சொன்னேன்ல லேண்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு, அங்கே தான் என்ன பின்னாடி அந்த 2 வண்டியுமே காணோம். தெரியல, ஸ்லோவாக வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி வி கெட்டிங் ப்ளூபி. நான் வந்து லேண்டு பார்க்க போகிறேன்னு சொன்னேன்ல, அது இந்த அண்ணா தான். எல்லநெல்லியிலேருந்து கேத்தி வந்து போயிட்டுருக்குறோம். அவர் வந்து அங்கே தான் இடம் வந்து காமிக்க போகிறாரு. நம்ம இது மட்டும் பண்ணல, ரியல் எஸ்டேட் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு இடம் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக், கோயம்புத்தூர், திருப்பூர், மேலே கடம்பூர், எங்கே வேணாலும் ஸோ நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். ஸோ ரியல் எஸ்டேட் சேனல் கூட வச்சுருக்கிறேன், பேர் வந்து சுபமுருகன் ரியல் எஸ்டேட். ஆனால் ரேட்டெல்லாம் பயங்கரமான ரேட்டுங்க இங்கே ஊட்டியில். பார்க்கலாம் இந்த இடத்த வந்து எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்ட்டு. இந்த இடத்துல வந்து நம்ம லேண்ட் பார்த்தாச்சு. ஸோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஆமாம், சொல்லக்கூடாது. ஸோ சரி, இந்த பிளேஸ்லேருந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஏன்னா அந்த லேண்டு வந்து பார்த்து முடிச்சாச்சு. நம்ம பார்க்க வந்த லேண்டு வந்து இதுதான். இங்கே பாருங்கள், ரோட் பேஸில் வந்து இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன், யார் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. போலாமா ப்ரோ? யூடியூப்ல லேண்ட் விற்கிறான்டா அவன் சாட்சியா போட்டுட்டு இருக்கான் லேண்ட் ப்ளூபி அப்படின்னு தனியாக பேஜே இருக்குது. இறங்கியாச்சு. எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து குன்னூரை தாண்டி கீழே காட்டேரியும் தாண்டி கீழே இறங்கியாச்சு. இறங்குற பக்கம் நிறையா பக்கம் மண் சரிவு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பக்கம் பெருசாக இருக்குது. நைட் பார்த்து தான் வரும் நீங்கள்லாம் வந்தா. பயங்கரமான மிஸ்ட் உங்களுக்கு தெரியுதா? ஒன்றுமே பார்க்க முடியல. ஜேபி, என்ன மிஸ்ட் இப்படி இருக்குது? புகை கிளப்பிட்டு போகிறாருப்பா லாரிக்காரரு. Oh my god. So ஃபைட் நடக்குது பாருங்க. ஏய், குரங்கு என்ன பண்ணுது? ஓ, அந்த பக்கம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கா? ஐயோ, என்ன ஊட்டியிலேருந்து இறங்கும்போது ஒரே டிராஃபிக் ஜாமு. ஓ மை காட், லாரி போகிறதுக்கே வழி இல்லை ப்ரோ. தாரில் அது மாதிரி மாட்டு ப்ரோ.
ஆமாம். ஆட்டெல்லாம் அது நல்லா இருக்கு செமையா. இவன் எதுக்கு வாவான்ட்டு இருக்கிறான்? ஓ வழி பண்ணுறாண்ணா ஜேபி. ஜேபி இஸ் ஹெல்பிங் டு தட் லாரி. அண்ணா அப்படியே நில்லுண்ணா, நீங்கள் அப்படியே நில்லுங்க. Okay, we helping for a traffic jam. Okay, lorry coming, so no problem. Hey, பொது சேவை இங்க பாரு, hands up, good. அடக்கு உடா டேய். ஸோ ஆக்சுவலி ஜேபி வந்து பொது சேவை பண்ண அந்த இடத்துல அதை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு தான் கை கொடுத்தவொடனே கபோதி இழுத்துட பார்க்குது. டேஞ்சரஸ் ஃபெலோ. இது மாதிரி கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்காதீங்க. அம்மா. ஸோ நம்ம வந்து மேட்டுப்பாளையம் வந்து ரீச் ஆக போகிறோம். பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. ரொம்ப தடைகளுக்கு அப்புறம், தடைகள்னால் என்ன, மழை, இந்த மிஸ்ட்டு தான், வேறு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து பெட்ரோல் ப்ராப்ளம் ரொம்ப குடிக்கிறான் நம்ம R3. என்ன பண்ணுறேன்னே தெரில, கொஞ்சமாவது இது பண்ணணும். இங்கேருந்து நம்ம கரெக்டாக எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MFC விஷ்ணு இருக்கார்ல, அவரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இவங்க தான் வந்து போகலான்னு சொல்லி லொக்கேஷனை வந்து என்கிட்ட போட்டு கொடுத்து, இதோ நான் தான் முன்னாடி வந்து லீட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓ மை காட், இங்கே தான் காமிக்குது. கரெக்ட், இந்த வீடு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடு. ஓ அந்த வீடா? டேய் ஏண்டா மேப் போட்டு வந்தையே, அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறேன். மயிரே போச்சு, நீ மாட்டுக்கு உள்ள வந்துட்டான் ப்ரோ. யாரு? எனக்கா? ஏன் ஏன் யாரு? ஒவ்வொரு இதுலயும் இண்டிகேட்டர் போடுறேன் நானு. தெரியுமா மூஞ்சிக்கு நேரம். ஆமா ஆமா, அவன் அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டான். அவன் ஏன் மிரர்ல மோதுற மாதிரி வந்துட்டான். அன்னூர் வந்தவொடனே நம்ம ஜேபியோட டாப் ரேக் இருக்குல்ல, இது வந்து உடஞ்சி போச்சு. அது வெல்டிங்கெல்லாம் விட்டு போச்சு. அதனால நம்ம அண்ணா கடைக்கு வந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வெல்டிங் வச்சுருக்கு. கட்டெல்லாம் வந்து போட்டாச்சு. ஸோ எல்லாமே வெல்டிங் வச்சு நல்லா தேய்ச்சி நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த டாப் ரேக் வந்து உடஞ்சி கீழே தொங்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வண்டியை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு, அங்கே பாருங்கள் ஜெடக்ஷனாக 2 அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ எடுத்துகிட்டு விஷ்ணு ஒரு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பி வீட்டுக்கு போவோம். விஷ்ணு ப்ரோக்கு வந்து பாய் சொல்லிடலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தோஷமா இருங்க. ஓகே ஓகே. இருந்துட்டு போக சொன்னேன், இருந்துட்டு போகாமல் அப்படியே அவசர அவசரமாக கிளம்புறாங்க. இதில் பெரிய உள்கத்து இருக்குது. ஆமாம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு தீவிரவாதிக்காங்க. அதனால இவங்களெல்லாம் நம்பி நீங்கள் எங்கேயும் தங்கிடாதீங்க, உசுரம் விட்டுருவீங்க. சரி ஓகே.
இந்த அப்படியே போடு. ஓகே விஷ்ணு ப்ரோ வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரில, அவரே மனசு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு விட்றோன்னு சொல்லிக்கிறாரு. தேங்க்ஸ் ப்ரோ. 500 ரூபாய்க்கு உனக்கு பெட்ரோல் அடிச்சு விட்றாராம். ஓகே போகலாங்க. ஆக்சுவலாக வீட்டில் இன்றைக்கி போனோம்னா சம்பவம் தான். ஓ ஜெட் எக்ஸ்டெண்டர் எக்ஸாஸ்ட் சவுண்டு. 2 ஜெட் எக்ஸ்டெண்டர். ப்ரோ நான் இப்படி போறேன். ப்ரோ நான் அப்படி தானே போவானே புளியம்பட்டிக்கு. பெட்ரோல் வீடே போயிரு. ஸோ பாய் ப்ரோ. பாருங்க. ஏய் 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 இவர் ஏய் அவர் 1 2 3 4. ஓகே இப்போ கரெக்டாக வந்துச்சு. ஓகேன்னு சொன்னேன். ஓகே பாய். ஓகே நன்றி வணக்கம். பாய் ப்ரோ. கோயம்புத்தூர் போறீங்களா? நாம் வந்துட்டு இப்படி போகிறோம், இவர் இப்படி போகிறாரு, இவன் எப்படியோ போகிறான். பாய் ப்ரோ. நன்றி வணக்கம்.